கந்தன் மலை திரைப்படத்தின் சிறப்பு கண்ணோட்டம். வணக்கம். கந்தன் மலை அப்படின்ற ஒரு திரைப்படம் தற்செயலாக ஃபேஸ்புக்கை பார்க்குற பொழுது அதில் அண்ணன் திருமாறன் ஜி அவர்களும் எஜ்ராஜ் அவர்களுடைய அந்த வசனத்தை கொஞ்சம் நான் கேட்டேன். அதை கேட்ட மீறி இந்த படத்தை எப்படியாவது பார்க்கணும், எங்கே ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நானே எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட தொலைபேசி மூலமாக இந்த படம் எங்கே ரிலீஸ் ஆகிருக்கு, இந்த மாதிரி எங்களுடைய மாவட்டத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகலை, அப்போ அது எங்கே ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவங்களும் விசாரித்து பார்த்துட்டு இது எங்கேயுமே ரிலீஸ் ஆகலையே அப்படிங்க சொல்கிற போது அப்போ விசாரித்து தான் பொழுது இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகலை, யூடியூப் சேனலில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது கண்டிப்பாக இது தமிழக அரசினுடைய இன்றைக்கு திரையரங்கு ஃபுல்லாமே யார் கையில் இருக்குது அப்படின்னா திமுகவோட கையில் இருக்குது. இது அவங்கள் வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த கந்தன் மலை திரைப்படத்தை தியேட்டராக ரிலீஸ் பண்ணினா இது மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இருக்கும். கிட்டத்தட்ட 100-200 நாளுக்கு மேலாக இந்த திரைப்படம் ஓடும் அப்படி என்பதற்காகவே மக்கள் புரிந்து கொண்டு இந்த படத்தினுடைய கதை வசனங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு எங்கே இதற்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி வரும் என்று சொல்லி இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ண அவர்கள் விடவில்லை. அதனால் இந்த படத்தை யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. அண்ணன் திருமாறன்ஜி அவர்கள் அந்த சொன்ன அந்த வசனங்கள் கதையை அவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளலாம். அதை நாங்கள் வரவே நல்ல வேலையா எங்க ஊர் பக்கம் பெரியார் பிறந்து எங்களை காப்பாத்தினாரு. தம்பி அண்ணா இருங்க தம்பி, என்ன பேசுற பொது இடத்துல? பொம்பளை பிள்ளை விஷயம்னால இங்க அடக்கி வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். சொத்தை காப்பாத்த வளர்த்த பிள்ளைய கல்யாணம் பண்ற ஈனப்பயல்கள் இல்லடா நாங்க. பிள்ளைய பத்தி கண்கலங்கி நின்றுகிட்டு இருக்கான். நீங்க காதல் கத்திரிக்கான்னு சுத்துறதுனால ஊரை குட்டி உட்கார வச்சிருக்கோம். அம்பியாவதி, அமராவதி, லைலா, மஜ்னு, ஏன் மதுரையை சாமியா கும்புறமே ஆத்தா மீனாட்சி அவங்க அப்பயும் காதலை ஏத்துக்கிட்டானா? இந்த காதலை ஏத்துக்கிறதுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த பிள்ளைக்கு கை முளைக்குமா கால் முளைக்குமான்னு பார்த்து பிள்ளைய வளர்த்து வைப்பான். குடிக்க கஞ்சி இல்லாட்டினாலும் பிள்ளை நல்லா வளரும்னு சொல்லி பல கனவுகளை சுமந்து இருப்பான். நீ காதல்னு சொல்லிட்டு ஊரை கூட்டிட்டு வந்து நிப்ப. உங்களுக்கு பொண்ணை கொடுக்கணும்னு சொல்லி கேப்பீங்களா? பொம்பளை பிள்ளைய ஒழுக்கமா வளர்க்கணும். நாங்க வளர்க்கிறோம் தம்பி. இவங்களுக்கு இதே பொழப்புன. இவங்க சட்ட பாதுகாப்பு இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அவன் பெத்த பிள்ளைகிட்ட போலீஸ்காரன் பேச விட மாட்டான். இப்படி ஊரை கூட்டி பஞ்சாயத்து பண்ணா கருப்பு சட்டையை போட்டுட்டு சமூக நீதின்ற பேர்ல எங்க பிள்ளையில எங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டி போறான். அன்னைக்கு ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போய் உடம்புலப்பேட்டையில கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, அவளுக்கு எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சீங்க? ஒருத்தன் செத்து போனா அவளுக்கு 1000 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. அண்ணனுடைய கருத்து அதாவது நாங்கள் பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு பல கனவுகளோடு நாங்கள் அதை என்னுடைய பிள்ளைங்களை பெற்று வந்தப்போ நீங்கள் ஈஸியாக காதல் திருமணம் செஞ்சுட்டு நீங்கள் கூட்டி போயிடுவீங்க. அதேபோல் அதில் அந்த உடுமலைப்பேட்டை கௌசல்யா அவள் காதலித்து ஒருத்தர் தான் திருமணம் செஞ்சால், நீங்கள் இப்போ அவளுக்கு எத்தனை திருமணம் செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்வார். உண்மையிலேயே காதல் திருமணம் அப்படிங்கிறது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்று சொன்னால், நான் ஒரு தகப்பனாக ஒரு பிள்ளைக்கு தகப்பனாக இருக்கிற பொழுது என்னுடைய என்னுடைய பிள்ளைகள் அந்த தவறை செய்கிற பொழுது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் தான். என்னென்னு சொன்னால், ஒரு கடைக்கு செல்கிற வழியில் ஒரு பொது வழியில் பயணிக்கிற பொழுது உன்னுடைய பிள்ளை இந்த மாதிரி ஒருத்தனை கூட்டி போயிட்டா வச்சுட்டா அப்படின்னு சொல்கிற பொழுது அது மிகப்பெரிய அவமானமாக இருக்கும், கேவலமாக இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தான். ஆனால் அவர் சொன்னார், கௌசல்யா காதலித்து ஒரு திருமணம் தான் செய்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அவருக்கு எத்தனை திருமணம் செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க. உடுமலைப்பேட்டை சங்கர் அவர்கள் படுகொலை செய்யப்படாமல் இருந்தால் கௌசல்யா சங்கரோடு தான் வாழ்ந்திருப்பார், ஒரு கணவரோடு தான் வாழ்ந்திருப்பார். உண்மையிலே ஒரு பெண் எவ்வளவு தான் தனியாக வாழ முடியும்? பன்னி மேய்க்கிறவனை படிக்க வைக்கிறேன்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனால் படித்தவனை பன்னி மேய்க்க விடுறீங்களே, நீங்கள் தாண்டா கெட்டிக்காரங்க. பன்னி மேய்க்கிற குலத்தொழில செய்யறதுன்னு அவ்வளவு கேவலம் இல்லையே. இதைத்தானே நாங்கள் விஸ்வகர்மா திட்டத்தில் சொன்னோம். நாங்கள் சொன்னோம்னா அது தப்பு, நீங்கள் செஞ்சால் அது புரட்சியா? ஏய் ஆதி, ஓ வயசுக்கு மரியாதை கொடுக்குறேன், பார்த்து நடந்துக்க. எங்க யார்கிட்ட கை நீட்டி பேசுற? நீட்டகை உடைச்சிரு பாத்துக்கோ. கர்ணா, இது கோவில். ஏய், வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. ஏய் பாண்டியம்மா, இவங்களையும் கூட்டிக்கிட்டு போ. வாடா.
என்னடா வளவா, இவங்க எல்லாம் ஒரு ஆலோசனை இவங்களே போய் அனுப்பி வச்சிருக்கு செத்த பயல்களை. சீனிவாசா, ஆம புகுந்த வீடும் அறநிலைத்துறை புகுந்த கோவிலும் உருப்பிட்டதா சரித்திரம் இல்லை. போய் கோவிலை கழுவி விடு. கருணா, இனி கோவிலை எடுப்போம்னு கோவிலுக்குள்ள வருவாங்க. அதாவது எச் ராஜாவிற்கும் இந்தியாவில் உள்ள கோவிலுக்கும், குறிப்பாக தமிழகத்தில் உள்ள கோவில்களுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு, என்ன சம்பந்தம்? கோவிலை மீட்பதற்கும் கோவிலை உரிமை கொண்டாடுவதற்கும் எச் ராஜாவிற்கு எந்த தகுதியும் இல்லை, எந்த ஒரு பயனும் கிடையாது, அவருக்கு உரிமையும் கூட கிடையாது. எச் ராஜா ஒரு பிராமணர், ஒரு ஐயர். இந்தியாவிலே தமிழகத்தில் இருக்க கோயில்களில் உரிமை கொண்டாடுவதற்கு ஐயருக்கு, பிராமணருக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது. நீங்கள் எங்கேருந்து வந்தவர்கள்? நீங்கள் யூதர் நாட்டிலிருந்து வந்தவர்கள், ஆரியர்கள். கேட்டிங்களா? உங்களுக்கும் இந்தியாவிற்கும் எந்த தொடர்பும் கிடையாது, எந்த சம்மந்தமும் கிடையாது. கேட்டிங்களா? நீங்கள் காலப்போக்கில் அந்த வழியாக வந்துட்டு எங்களுடைய தமிழர்களும் இந்தியர்களையும் ஏமாற்றி நீங்கள் பிளப்பு நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். கேட்டிங்களா? நீங்கள் கோயிலில் உங்களுடைய அதை சொல்லி நீங்கள் உங்களுடைய குலத்தொழில் என்ன? மணியாற்ற வேலை. இப்போ நீங்கள் மணியாற்ற வேண்டியதானே? ஏன் பேங்குக்கும் இன்றைக்கி இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஐயர் போஸ்டிங்கெல்லாம் நீங்கள் தானே உட்காந்துருக்கீங்க. உங்கள் குலத்தில் மணியாற்ற தொழில் பார்க்க வேண்டியதானே? நீங்கள் இந்திய மக்களையும் தமிழக மக்களையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. கேட்டிங்களா? உங்களுக்கு கோயிலில் உரிமை கொண்டாடக்கூடிய உரிமை உங்களுக்கு கிடையாது. கேட்டிங்களா? இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் கோயிலுடைய அறங்காவலராக இருப்பார்கள், தலைவராக இருப்பார்கள், அதுக்கு வழிநடத்தக்கூடிய இருப்பார்கள். அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த சமூகத்தை சார்ந்தாலும் இருக்கட்டும், அதை நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆனால் உங்களுக்கு என்னங்க வேலை? இப்போ நாங்கள் கும்பிடுறோம், நாங்கள் கற்பனை கும்பிட்றோம், சுடலமானை கும்பிட்றோம், மாடசாமியை கும்பிட்றோம். இப்போ இந்த சாமி, இந்த கடவுளெல்லாம் நீங்கள் கும்பிடுவீங்களா? பிராமணர்களை கும்பிடுவீங்களா? நீங்கள் கும்பிடவே மாட்டீங்க. சரி, முருகனை நீங்கள் முருகன் சொல்லிக்கிங்களா? முருகன் அப்படின்னு எல்லாருமே முருகன் பேர் வச்சுருப்பான். இந்த பிராமணர்கள் முருகன் அப்படின்னு யாராவது பேர் வச்சுருப்பீங்களா? வச்சிருக்கவே மாட்டீங்க. சுப்பிரமணியம் வச்சுருப்பீங்க, பால சுப்பிரமணியன் வச்சுருப்பீங்க. கேட்டிங்களா? ஆனால் முருகனை நீங்கள் வைக்கவே மாட்டீங்க. நீங்கள் ராமரை ஏற்றுக்கொண்ட நீங்கள் ராவணனை ஏற்றுக்க மாட்டீங்க. கேட்டிங்களா? இதில் இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. கேட்டிங்களா? நாங்கள் தமிழ்நாட்டில் எங்களுக்குள்ள பங்காளி சண்டைகள், அண்ணன் தம்பி சண்டைகள் எல்லாம் வரும். நாங்கள் அதை ஒற்றுமையாக பேசிக்குவோம். கிடையாது, நாங்கள் விநாயகரை கும்பிடுவோம், இஸ்லாமியர்கள் மதத்தை நாங்கள் அங்கே போவோம், அவங்க கொடுக்குற பிரியாணி எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம், அவங்க எல்லாம் கலந்துக்குருவாங்க. கேட்டிங்களா? உங்களுக்கு இங்கே ஆணி பிடுங்குற வேலை கிடையாது. கேட்டிங்களா? நீங்கள் கோவிலில் உரிமை கொண்டாடுறதுக்கும் கேட்டிங்களா, அந்த கோவிலை மீட்பதற்கும் உங்களுக்கு எந்த ஒரு அருகியும் கிடையாது. கேட்டிங்களா? அதை நாங்கள் செஞ்சுக்கிறோம், தமிழ்நாட்டில் இருந்து நாங்கள் செஞ்சுக்கிறோம். கேட்டிங்களா? நீங்கள் அதை பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை. எஜ்ராஜ் அவர்கள், எஜ்ராஜோடைய நடிப்பு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதில் அந்த மீசையை மறந்துட்டாங்க. அவருக்கு மீசை ஒட்டி மீசை வச்சுருக்காங்க. அந்த ஒட்டி மீசை கரெக்டாக அதில் ஒட்டப்படலை. கேட்டிங்களா? ஒரு சில இழுத்துக்கிட்டு ஏற்றுக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக. ஆனால் கந்தன் மலை சூப்பர் படம் தான். தேட்டர் ரிலீஸ் ஆகிடும் உண்மையிலேயே. வணக்கம்.